10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதற்குண்டான அரசாணையை மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக இந்த பாலம் கட்டப்படாமல் 10 வருஷமாக நின்று கிடந்த காரணத்தினால இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, தொழில் வளர்ச்சி குன்றி போயிருந்தது. ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஆம்புலன்ஸ் வருவதற்கு கூட வழி இல்லாமல் இருந்த இந்த பகுதிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் 24/9/2021 நாளன்று சுமார் 29 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டார்கள். அதாவது 140 நாட்களுக்குள்ளாக மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பினையேற்றவுடன் 140 தினங்களுக்குள்ளாக நிதி ஒதுக்கி அரசாணையை வெளியிட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக செயல்பட்ட மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசிற்கும் இந்த பகுதியினுடைய மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்ச்சிகளை தெரிவித்து இனிப்புகளை வழங்கி துண்டறிக்கை வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் பகுதி செய்ய அழைத்தார்கள். நாங்கள் வந்திருக்கிறோம். அனைத்து தரப்பு மக்களுமே மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த சிங்காநல்லூர் எஸ்ஐஹெச்எஸ் காலனி பகுதி மட்டுமல்ல, இந்த கோவை மாவட்ட மாநகர கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த மக்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எந்தெந்த பகுதிகள் இதனால் பகுதி முழுக்குமே இது பயனடையுதுங்க. என்ன காரணம்னா இங்கே சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் நிறைய இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்சி சாலையிலிருந்து அவினாசி சாலைக்கு செல்லுவதற்கு இந்த பாலம் மிக முக்கியமாக இருக்குது. இந்த பாலத்தை ஒட்டி எஸ்ஐஹெச்எஸ் காலனி பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட நகர்கள் இருக்கிறது. அருகில் ஒண்டிப்புதூர் இருக்கிறது, நீலிகோணாம்பாளையம் இருக்கிறது. சுமார் பார்த்திங்கன்னா 50,000 மக்கள் நேரடியாகவே பயன்பெறக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பாலம் இருக்கிறது. நேரடியாக 50,000 பேர் பயன்படுறாங்க. அது இல்லாமல் பல பகுதிகளுக்கு செல்வதற்கு முக்கியமாக இணைப்பு பாலம்